السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم مثل المؤمنين في توادهم وتعاطفهم وتراحمهم كمثل الجسد الواحد إذا اشتكى منه عضو تداوى له سائر الجسد بالسهر والحمى أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிமாளித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் நோக்கிலே இறை இல்லமாம் மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்த போதிலும் எம்மை படைத்த நாயன் வல்லநாயன் அல்லாஹ் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கென்று புனிதமான 3 மஸ்ஜிதுகளை நீங்கள் அந்த மஸ்ஜிதுக்காக நேர்ச்சை செய்து பயணம் செய்யலாம் என்று அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அவ்வாறு புனிதம் பெற்ற 3 மஸ்ஜிதுகளில் ஒன்றுதான் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, அதே போன்று அதில் 3வது இருக்கக்கூடியது மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா இன்று யகூதிகளினால் யூதர்களினால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த மஸ்ஜிதை சூழ வாழ்கின்ற பலஸ்தீன மக்களினுடைய அந்த வாழ்விடம், அவர்களுடைய இடங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு அந்த மக்களுடைய போராட்டம், மண் மீட்புக்கான போராட்டம் கிட்டத்தட்ட 728 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வழி என்பது சாதாரணமான ஒரு வழி அல்ல. எத்தனையோ குத்துபாக்களிலே பேசுகிறோம், எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒரு நாள் ஒரு சில மணி நேரங்கள் மின்சாரம் தடைப்பட்டால் நாங்கள் அனுபவிக்கின்ற வழி என்ன? ஒரு சில மணி நேரம் நீர் துண்டிக்கப்பட்டால் ஒன்றும் தேவையில்லை, பள்ளி வாயிலே வுது செய்வதற்கு தண்ணீர் வேகமாக வரவில்லை என்றாலும் எங்களுக்கு வருகின்ற கோபத்தினுடைய அளவு எவ்வாறு இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அருந்துவதற்கு நீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, வைத்தியசாலைகள் கிடையாது, வைத்தியர்கள் கிடையாது, நோய் வந்தால் மருந்துகள் கிடையாது. அத்தனை அநியாயங்களும் 728 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தாய் இருந்தால் பிள்ளை இல்லை, பிள்ளை இருந்தால் தாய் இல்லை, சகோதரர்கள் எங்கே என்று தெரியாது.
இரத்த வெள்ளத்திலே அந்த மண் மிதந்து கொண்டிருக்கிறது. பூஞ்சோலையாய் காட்சி தந்த அந்த கஸ்ஸாவுடைய மண் இன்று சிதைத்த சின்ன பின்னமாக்கப்பட்டு அங்கே வெறும் கற்களும் மண்களும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. பாலைவனத்திற்கும் அதற்கும் எந்த வேறுபாடே கிடையாது. அன்புக்குரியவர்களே, அரபு நாட்டிலே ஒரு யுத்தம் நடக்கிறது, அரபு நாட்டு மக்களுக்கு தானே என்று ஒரு அரபு நாட்டு செய்தியாக பார்ப்பதல்ல. அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்ட புனிதமான ஒரு மண்ணினுடைய போராட்டம். ஷாமுடைய பிரதேசம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுடையவர்களுக்கு பல்வேறு சுபசோபனம் சொன்னார்கள். இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீக்கும். ஷாமிலே அந்த ஷாமுடைய மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் உங்களுக்கு எந்த நிலவும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், தூபா லி அஹ்லி ஷாம். ஷாம் பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். மன்ஹும் அஹ்லு ஷாம். ஷாமுடைய மக்கள் என்றால் யார்? சிரியாவிலே, ஜோர்தானிலே, லெபனானிலே, பலஸ்தீன், இந்த 4 நாடுகளினுடைய எல்லைகளை உள்ளடக்கிய பகுதியைத்தான் ஷாம் என்று சொல்கிறோம். அந்த ஷாமுடைய மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிஅன்ன மலாயிகத்தர் ரஹ்மான் பாசிதத்துன் அஜ்னிஹத்தஹா. ஏனென்றால் ரஹ்மானுடைய மலக்குமார்கள் அந்த ஷாமுக்கு மேலால அவர்களுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக சுபசோபனம் சொல்லப்பட்ட அந்த பூமியிலே தான் இன்று இந்த குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. குழப்பம் இன்று நேற்று அல்ல, அன்றிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸை கட்டிவிட்டு தனக்கு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதே போன்று எந்த நாளும் இந்த மண்ணிலே, இந்த பைத்துல் மக்திஸிலே அல்லாஹ்வை சுஜூத் செய்யக்கூடிய வணக்கம் நடைபெற வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பின்னர் பல்வேறு தடவைகள் பலர் அதனை கைப்பற்றியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குலஃபா உர் ராஷிதூன்கள் என்று சொல்கின்ற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களில் ஒருவராக திகழ்கின்ற அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையுடன் சென்று அந்த பைத்துல் மக்திஸினுடைய அந்த சாவியை மீட்டெடுத்தார்கள். மீண்டும் அவர்களுடைய கைகளிலே செல்கின்றது. சிலுவை வீரர்களோடு சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 12,000 படை வீரர்களை திரட்டிக் கொண்டு 60,000 அந்த சிலுவை வீரர்களுக்கு எதிராக போர் செய்து மீண்டும் அந்த பைத்துல் மக்திஸை மீட்டெடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அந்த மண், அந்த பலஸ்தீனத்து மண் 1948ஆம் ஆண்டு வாழ்வதற்கு தஞ்சம் கொடுத்த மக்களாக கொடுத்த இடம்தான் அவர்கள் அந்த இஸ்ரேலியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். அந்த யூதர்களுக்கு அவர்கள் ஹிட்லருடைய கொடுமையால் ஹிட்லர் மிச்சம் வெச்ச எச்சம்தான் அவர்கள். அதிலே தப்பி வந்த அந்த படகுகளும் கப்பலிலும் வந்து அவர்களுக்கு தங்குமிடம் கொடுத்தது. இன்று அங்கே மக்கள் உதவி செய்த மக்களுடைய இடத்தையே தங்களுடைய சொந்த இடம் போல் மொத்தமாக அனைத்து இடங்களையும் சூறையாட வேண்டும் என்ற போராட்டத்தை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஏற்பட்ட இந்த 2 வருடங்களுக்கு மேலாக 728 நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம், 60,000க்கும் மேற்பட்ட ஷஹீதுகள், 60,000க்கும் மேற்பட்டவர்கள் சுகதாக்களாக, சிசுக்கள், வயிற்றிலே இருந்த சிசுக்கள், அன்று பிறந்த குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள். உண்ணுவதற்கு உணவு கிடையாது. உண்ணுவதற்கு உணவு தருகிறோம் என்று மேலிருந்து மாவு, அந்த உணவு சாப்பாடு தயாரிக்கக்கூடிய மூடைகளை போடுகிறார்கள். அதனை எடுப்பதற்கு வந்த மக்கள் பசியினால் ஒன்றுமே இல்லாமல் பல நாட்கள் போலிலும் லைனிலும் நின்று அதை எடுக்க முடியாமல் அதுவும் தலையிலே விழுந்து எத்தனையோ ஷஹீதுகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மக்களே. அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சோதனை, ஈமானுடைய பலம், இன்னும் அந்த மக்கள் அந்த உறுதியோடு அந்த மண் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய மண் என்று அந்த போராட்டத்தில் இன்னும் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை சோதனை இருந்தாலும் அந்த ஈமானுடைய உறுதி, அந்த சிதைபாடுகளுக்கும் அந்த அத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியிலும் அத்தனை சிதைவுகளுக்கு மத்தியிலும் அந்த மக்கள் ஈமான் உள்ளவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளும் குர்ஆனை ஓதுகிறார்கள், அதற்குள்ளும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் உருவாகிறார்கள், கூடாரங்களில் உருவாகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மக்களுடைய ஈமானை என்னவென்று சொல்வது? நாங்கள் என்றால்
யுத்தம் வந்துவிட்டது என்றால் எங்கள் நாட்டில் யுத்தத்தினால் எத்தனையோ பேர் இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நாட்டை விட்டு சென்றவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயங்கள் நடக்கின்றது. பெரும் பெரும் அவர்களுடைய அந்த கட்டிடங்களை எல்லாம் கொண்டு வைத்து தகர்த்து அப்படியே தரையோடு தரைமட்டமாக்குகிறார்கள். வைத்தியசாலைகளை அடையாளப்படுத்தி தாக்குகிறார்கள். இலங்கையிலே உலகத்திலே இன்று பெரும் நாங்கள் தான் மனித உரிமைகள் என்று பேசக்கூடியவர்கள், மனித உரிமை என்று பேசக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. யுத்தத்துடைய தர்மங்கள் மீறப்படுகின்றன. ஊடகவியலாளர்களையும் கொள்கிறார்கள். அண்மையிலே பார்த்தோம், ஊடகவியலாளர்கள் தங்குகின்ற கூடாரத்தை தாக்கு வைத்து, ஏனென்றால் அந்த மக்களினுடைய உண்மையான செய்தியை வெளிக்கொணர்கிறார்கள் என்பதற்காக அந்த ஊடகவியலாளர்கள் தங்கியிருந்த அந்த இடத்தை அவர்கள் அடையாளப்படுத்தி அந்த இடத்துக்கும் குண்டு வைத்து தகர்த்திருந்தார்கள். அனீசு ஷரீப் என்று சொல்கின்ற எத்தனையோ நாட்களாக இந்த கஸாவினுடைய போராட்டத்தை மக்கள் மயப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஊடகவியலாளரை குண்டு வைத்து தகர்த்திருந்தார்கள். அவர் மரணத்துக்கு முன்னாலே தன்னுடைய மரண சாசனத்தை அவர் எழுதியிருந்தார். அவர் சொல்கிறார், நான் நிச்சயமாக இந்த இடத்திலே மரணிப்பது உறுதி, நான் மரணிப்பதிலே எனக்கு சந்தேகமில்லை, நான் ஒரு நாள் மரணிக்கப் போகிறேன், நான் மரணித்தால் இந்த செய்தியை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். நிச்சயமாக இவர்களுடைய குண்டுகளுக்கு நான் பலியாகுவேன், என்னால் முடிந்தளவு எனது சமுதாயத்தினுடைய செய்தியை என்னால் முடிந்தளவு நான் வெளிக்கொணர்ந்திருக்கிறேன். அவருடைய மனைவி ஒரு பக்கம், அவருக்கு சிறு குழந்தைகள், ஷாம், சலாஹ் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள், அவரோடு மிகவும் நேசம் கொண்ட குழந்தைகள். அந்த குழந்தைகள் மனைவி எல்லோரையும் பிரிந்து, தாயையும் பிரிந்து அந்த மக்களினுடைய அந்த போராட்டத்தினுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அந்த ஊடகப் பணியை அங்கே இடிபாடுகளுக்கும் கூடாரத்திற்குள்ளும் பல நாட்கள் இரவு பகலாக விழித்திருந்து செய்து கொண்டிருந்தார். அவரை கூட அவர்கள் கொண்டு வைத்து தகர்த்தார்கள். யுத்தத்தினுடைய தர்மத்தில் இது மிகவும் மோசமான ஒரு செய்தி. வைத்தியசாலைகளை கொண்டு வைத்து தகர்க்கிறார்கள். மக்களை பட்டினி சாவு, பசியால் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கைகளுக்கு உணவு சேரக்கூடாது என்பதிலே மிகவும் குறியாக இருக்கிறார்கள். உணவை கொடுப்பதை போல மாவுகளுக்குள் போதை மருந்தை கலந்து கொடுக்கிறார்கள். அநியாயங்கள் என்று சொன்னால் அதற்கு எல்லை கிடையாது. எவ்வளவு அநியாயம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள். அந்த மக்களை அப்படியே பொண்டோடு அழித்துவிட்டு அந்த மண்ணை, அந்த நிலத்தை அபகரிக்க முனைகிறார்கள். பெரும் பெரும் அதிகாரம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள் எல்லாம் கையெட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் உண்மையாகின்றது. கடைசி நாள் யூஷிக்கு அலைக்கும், ஒரு நாள் உங்களுக்கு வரும், கியாமத்துடைய நாள் இறங்குகின்ற காலத்திலே அன்ததா, அவர்கள் எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா, சாப்பிடுகின்ற மறவைக்கு எல்லோரும் சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிடுவதை போல முஸ்லிம்களை கொல்வதற்காக படைகளை திரட்டுவார்கள். அந்த நாளிலே முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா? இல்லை. வலாக்கின்னக்கும் அன்தும் கஸீருன், நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்தில் அடிபட்ட நுரைகள் போன்று இருப்பீர்கள். இருக்கிறோம், அதிகமானவர்களாக இருக்கிறோம், ஆனால் குரல் கொடுக்க முடியாமல், இதற்காக வேண்டி எந்த ஒன்றையும் முன்னெடுக்க முடியாத நிலையிலே எமது சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே வகன். இதற்கு காரணம் என்ன? இவ்வளவு அதிகமாக இருந்தும் உங்களினால் எதுவும் செய்ய முடியாது என்றால் என்ன காரணம்? உங்களில் எல்லோரிலும் வகன் என்று சொல்கிறது. வகன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய மோகம், மரணத்தினுடைய வெறுப்பு. இதனால் எதுவும் செய்ய முடியாத சமுதாயமாக அதிகமாக இருக்கிறோம் என்று பேசக்கூடிய எமது சமுதாயம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, மாற்று மத சமூகத்தவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நேற்றுக்கு முந்தைய தினமெல்லாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்று சொல்லக்கூடிய உஸ்தூல் சுமூத் ஒரு கடற்படையாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாத பல மக்கள் சேர்ந்து அங்கே கஸாவினுடைய கடல் எல்லைக்குள் அவர்கள் மக்களுக்கு உதவி பொருட்களை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 59 ஒரு 47 படகுகளிலே அவர்கள் உணவு பொருட்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவர்கள் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மறந்து உணவுகள் எடுத்துக்கொண்டு அந்த கஸாவினுடைய கடல் எல்லையை தகர்த்து அவர்கள் செல்ல வேண்டும், இஸ்ரேலுடைய அந்த பிடியிலிருந்து தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள். பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 473 பேர் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், கொலம்பியாவைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஸ்வீடனைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள், பங்களாதேஷைச் சேர்ந்தவர்கள் என்று பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கடல் மார்க்கமாக
அந்த மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அந்த கடற்படையாக அவர்கள் காற்று மழை எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து அந்த படையை அந்த கடற்படை மேலோங்கி சென்றது. இறுதியாக அவர்களையும் இவர்கள் அந்த மக்களினுடைய மனிதாபிமான போராட்டத்தையும் கூட அவர்கள் அங்கே அந்த மக்களுடைய பொருட்களை சேரவிடாமல் தடுத்து விட்டார்கள். அவர்கள் கொண்டு சேர்க்க முனைந்த அந்த பொருட்களையும் கொண்டு சேர்க்க விடாமல் அவர்களையும் கைதிகளாக பிடித்து விட்டார்கள். அந்த 473 அந்த மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுக்க, அந்த மக்களுக்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று வந்த அந்த மக்களை கூட அந்த பொருட்களையும் கூட கைது செய்திருக்கிறார்கள் என்று உலக நாட்டிலே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாம் இதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய உரிமைகள் மீறப்படுகின்றது. ஜனநாயகமாக அந்த மக்கள் மனித உரிமைகள், அவர்களுடைய அத்தனை உரிமைகளை நீங்கள் மீறுகிறீர்கள், யுத்த தர்மத்தை மீறுகிறீர்கள் என்று எல்லோருமே குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் கேட்டுக்கொண்டு அந்த சாத்தான்கள் எதற்கும் அடிபணியாமல் அந்த மக்களை அப்படியே கொண்டு குவிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் குறியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய முடிவு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அத்தனையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். இன்று அந்த மக்களுக்கு சோதனையாக இருந்தாலும் கியாமத்துடைய நாள், கடைசி நாட்கள் வரும். முஸ்லிம்கள் யூதர்களோடு போரிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் வரும், கற்களும் மரங்களும் பேசும். கற்களும் மரங்களும் பேசும். கற்கள் பேசும், மரங்கள் பேசும். ஏ அபுதல்லாஹ், ஏ அல்லாஹுடைய அடிமையே, எனக்கு பின்னால் ஒரு யகூதி மறைந்திருக்கிறான், நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொல்லும். அப்படியான ஒரு நாளும் வரும். கர்கத் என்று சொல்கின்ற மரத்தை தவிர, அதனால் தான் அந்த யூதர்கள் கர்கத் என்று சொல்கிற மரத்தை வளர்க்கிறார்கள். ஏன்? அந்த மரம் மட்டும் யூத மரம், அது காட்டிக் கொடுக்காது. மற்ற எல்லா கற்களும் மரங்களும் எனக்கு பின்னால் இந்த யூதன் மறைந்திருக்கிறான் என்று காட்டிக் கொடுத்து அத்தனை யூதர்களை முஸ்லிம்கள் பலியெடுக்கின்ற ஒரு நாள் வரும். அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் எல்லோருடைய மனம் ஆசைப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவு அநியாயம் அந்த மக்களுக்கு செய்யப்படுகின்றதை அத்தனை பேரும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிக மோசமான நிலைமையை சமுதாயத்தில் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் அந்த மண்ணை நாம் யோசிக்க வேண்டும்? அந்த மண்ணுடைய புனிதம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் செல்கின்ற அவர்களுடைய பயணத்திலே சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, இஸ்ராவுடைய பயணம் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். அங்குதான் அனைத்து நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள். அனைத்து நபிமார்களும் சுஜூத் செய்த இடம் அது. அது மாத்திரமல்ல, வனஜ்ஜைனாக வலூத்தன் இலல் அர்லில்லதி பாரக்னா ஃபீஹா, பரக்கத் செய்த இடம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த இடம். நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்கள் வாழ்ந்த இடம். சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள், உபாதா பின் சாமித் போன்ற பல சஹாபாக்கள் வாழ்ந்த இடம். 8000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். பெரும் அறிஞர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும் அறிஞர்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பிறந்தவன் கஸா. பெரும் அறிஞர்கள் இஸ்லாமிய வரலாற்றை சுமந்திருக்கின்ற அந்த பூமி முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா, முஸ்லிம்கள் பயணம் செய்ய முடியுமான 3வது இடம். அப்படியான அந்த புனிதத்துவம் வாய்ந்த அந்த இடத்திற்கான போராட்டம் அது. அந்த மண் எமது முஸ்லிம்களுடைய மண். அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், நாளை மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற இடம், நாளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குகின்ற இடம், நாளை பாபுல் லக் என்ற இடத்திலே தஜ்ஜால் கொலை செய்யப்படுகின்ற இடம். எப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறு அடையாளங்களை சுமந்திருக்கின்ற அந்த இடம், அது முழு முஸ்லிம்களுடையது. அந்த இடத்துக்கு நடக்கின்ற ஒரு கொடுமை, அநியாயம் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டியது. அது எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் ஈமான் கொண்ட முஃமின்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வா, குர்ஆன் என்று சொல்கிறது. முஃமின்கள் எல்லோருமே சகோதரர்கள் என்று சொல்கிறது. ஒரு முஃமினுக்கு ஒரு வலி ஏற்பட்டால், ஒரு முஃமினுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், எங்களுக்கு ஏற்பட்ட வலியை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உடலை போன்றவர்கள் முஃமின்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மக்களினுடைய அத்தனை துன்பங்களை பார்க்க முடியாத சில விடயங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். அந்த பிஞ்சுகளினுடைய அந்த நிலையை, பிஞ்சுகள் தவண்டு செல்கிறது, யாருமே இல்லை, எல்லோ மக்களும் போகிறார்கள் என்று உணவுக்காகவும் பசியாலும் தண்ணீருக்காகவும் தாகத்துக்காகவும் இருள். பிள்ளைகள் இரவிலே தூங்க முடியாமல் ஏதாவது வெளிச்சத்தை தாருங்கள் என்று பெற்றோர்களிடம் கேட்கிறார்கள். பெற்றோர்கள் வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. மொபைல் போனுக்கு சார்ஜ் இல்லை. சார்ஜ் போடுவதற்கு இருக்கின்ற எத்தனை வழிகளை பார்த்தாலும் மொபைல் போனும் பற்றி எறியக்கூடிய நிலை. எலக்ட்ரிக்கல் பவர் எதுவுமே கிடையாது. நெருப்பை ஏற்றி வெளிச்சத்தை காட்டி பிள்ளைகளை தூங்க வைக்கிறார்கள். பசியால் தண்ணீரை கொதிக்க வைத்து பிள்ளைகளை தூங்க வைக்கிறார்கள். பசியினால் மண்ணை அள்ளி சாப்பிடுகிறார்கள்.
அல்லாஹ் பாதுகாக்க மக்களே. இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வரும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஒருவர் சொல்கிறார், கடல் ஆமைகளை எல்லாம் பிடித்து நாங்கள் சாப்பிடுவோம் என்று என் வாழ்நாளில் ஒருபோதும் நினைத்ததில்லை. பசியினுடைய கொடுமை. ஒரு மனிதர் பேசுகிறார், ஒரு வயோதிபர், ஒரு 70 வயதுக்கு மேல் இருக்கும் அவர் பேசுகிறார், யா அஹ்லல் அரப், ஏ அரபிகளே, ஏ பெரும் அதிகாரத்தில் இருக்கின்ற மக்களே, நான் உங்களிடம் உதவி கேட்கவில்லை, எங்களுக்கு உணவு தாருங்கள், எங்களுக்கு ஏதாவது உதவி தாருங்கள் என்று கேட்கவில்லை. நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன், எனக்கு சொல்லித் தாருங்கள். பசிக்கிறது, ஆனால் பசியை தாங்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்திலே பசியினால் வயிற்றிலே கல்லை கட்டினார்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே கட்டினார்கள் என்பதை காட்டித் தாருங்கள், நாங்கள் அந்த இடத்திலே கல்லை கட்டுகிறோம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த அளவு அந்த மக்கள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் கல்லை கட்டி இடத்தை காட்டித்தாருங்கள், நாங்களும் கல்லை கட்டி அந்த பசியை சுமத்துக் கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களை இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறார்கள். அங்கே ஹரத்திலே மக்கள் கண்ணீர் வடித்து கண்ணீர் மிதக்கிறது. இங்கே மஸ்ஜித் அக்ஸாவிலே முஸ்லிம்களுடைய இரத்தத்தினால் அந்த மண் இரத்தமயமாகிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்கள் எல்லோருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். நாங்கள் என்ன உணர்வோடு இருக்கிறோம்? எத்தனை தடவை தனிப்பட்ட முறையில் அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தித்திருக்கிறோம். எத்தனை தடவை எங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறது. எமது உறவுகளுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் நாம் கண்ணீர் வடித்து அந்த மக்களுக்காக கேட்டிருக்கிறோமா? எங்களுடைய உறவுகள் தானே, எங்களுடைய ஈமான் கொண்ட சகோதரர்கள் தானே, அவர்களுக்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட குரல் கொடுக்கின்ற நிலைமை. ஆனால் நாங்கள் எங்களுடைய குரலும் வலுவிழந்து, உணர்வும் வலுவிழந்து, பிரார்த்தனையும் வலுவிழந்து விட்டுவிட்டது. மஸ்ஜிதுகளிலே குனூத் ஓதுங்கள் என்று சொன்னால் ஒரு சில மஸ்ஜிதுகள் மட்டும்தான் அதற்கு. சில மஸ்ஜிதிலே ஓத சொன்னால் தொடர்ந்து ஓதி என்ன பலன் என்று கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும், எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். தொடர்ந்தும் குனூத் ஓத முடியாது. ஒரு மாத காலம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை வரும்போது சொல்வார்கள். அதனால் தான் ஜம்இய்யா ஒரு மாத காலம் சோதனை அதிகரிக்கின்ற போது இந்த குனூத் நாஸிலாவை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ஈமானிய உணர்வு இருக்குமாக இருந்தால், முஃமின்கள் என்ற அந்த பற்றி நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், எத்தனையோ தடவைகள் அந்த மக்களுக்காக எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். தன்னுடைய அத்தனையை இழந்து அந்த மக்களுக்காக அவர் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம், அந்த மண்ணை, அந்த சுதந்திர மண்ணை, முஸ்லிம்களுடைய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டம். ஸலாஹுத்தீன் அய்யூபி அன்று அவர் எடுத்த முடிவு அந்த மண்ணை மீட்க வேண்டும் என்பதற்காக, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்பதற்காக பெரும் படையை திரட்டிக் கொண்டு, ஈமான் உள்ளவர்களை கொண்டு 60,000 படையை எதிர்த்து அவர்கள் எப்படி நிலைகுலைய செய்தார். சுல்தான் அப்துல் ஹமீத் இந்த குதிஸினுடைய ஒரு முழம் நிலத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஆட்சியை துறந்தார். அதற்காக வேண்டி போரிட்டார். நூருத்தீன் ஜங்கி என்று சொல்லக்கூடிய உஸ்மானிய கால ஆட்சியாளர் ஒருவர் சொல்கிறார், இன்னனி அஸ்தஹி மினல்லாஹ், நான் வெட்கப்படுகிறேன். எதற்காக தெரியுமா? அன் அத்தபஸ்ஸம், நான் சிரிப்பதற்கு வெட்கப்படுகிறேன். பைத்துல் மக்திஸ் விலாஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை, அந்த பைத்துல் மக்திஸை அவர்கள் சிறைப்பிடித்திருக்கின்ற நேரத்திலே சிரிப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று நூருத்தீன் ஜங்கி என்ற ஆட்சியாளர் சொல்கிறார். சிரிப்பதற்கு கூட வெட்கப்படுகிறேன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு தூரம் அந்த மக்கள் எல்லாம் அந்த மண்ணினுடைய அந்த புனிதத்தை, அந்த உணர்வை, அந்த இடத்தினுடைய தூய்மையை, அது எமது இடம், எமது கிபிலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, எத்தனை நபிமார்கள் சுஜூத் செய்த இடம். குர்ஆன்ல அல்லாஹ் யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா, அர்துல் முகத்தஸ், புனிதமான பூமி என்று தூய்மைப்படுத்தி சொன்ன இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமிலே நீ பரக்கத் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ உள்ள இடம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கான போராட்டம் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 728 நாட்கள் கடந்து 60,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாய் மக்களினுடைய வாழ்விடங்கள் முற்றாக தரைமட்டமா அங்கே ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை அந்த மக்கள் சந்தித்திருக்கின்ற நிலையிலே தான் இன்னும் நாங்கள் அவர்களுடைய உரிமைக்காக எங்களால் முடிந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. வாஜிபுன் அலல் முஸ்லிமீன ஜமீஅன், எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை இருக்கிறது. ஏனென்றால் அது முஸ்லிம்களுடைய இடம், முஸ்லிம்களுடைய கிபிலா. அந்த இடத்திற்காக வேண்டி பிரார்த்திப்பதும், அந்த இடத்திற்காக குரல் கொடுப்பதும், எங்களால் முடிந்த விடயங்களை வெளிப்படுத்துவதும் ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை. அண்மையிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சில சோதனை கொடுத்தான்.
பெரும் வல்லரசு என்று சொன்னவர்கள் அங்கே வெறும் கதிரைகளுக்கு மத்தியில் உரையாற்றக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்று சில நாடுகள் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறது. முஸ்லிம் அல்லாத நாடுகள் கூட அதற்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய குரல்கள் மௌனித்து போனாலும் முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். பல நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன. பல நாடுகள் அதற்காக வேண்டி கொலம்பியாவினுடைய தலைவர் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்ததற்காக அவருடைய வீசா ரத்து செய்யப்பட்டது. இருந்தபோது அந்த மக்களுக்காக அவர் துணிச்சலோடு குரல் கொடுத்திருந்தார். அவர் முஸ்லிமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த மண்ணை மீட்டுக் கொடுப்பான். அந்த ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாளை எமது பிரார்த்தனையால் வர வைக்கின்ற உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கு உலகத்தில் எங்கு நடந்தாலும் சரி, உலகத்திலே அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினார்கள்? முஃமினுடைய உறவு என்பது கைகளை கோர்த்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஷப்பக பைன அஸாபியா, அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உணர்வு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய ஈமானிய உணர்வு, நாங்கள் அமைதியாக அதற்கு எதிராக எங்களுடைய குரலை கொடுப்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை. அதற்காக நாம் எல்லோருமே ஊராக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை, அங்கே நடக்கின்ற அந்த அநியாயத்திற்கு நாங்கள் எங்களுடைய மனதால் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம் என்று வெளிப்படுத்துவது என்பதிலே எந்த தவறும் கிடையாது. நாட்டினுடைய சட்டங்களை மதித்து வீதியிலே யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் முறையான வார்த்தைகளால், கட்டுக்கோப்போடு, ஒழுக்கமான வார்த்தைகளோடு எங்களுடைய மக்களுக்காக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இதற்கு பின்னரும் எல்லோரும் அந்த உணர்வோடு அந்த மக்களுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பாக எங்களுடைய உணர்வுபூர்வமாக பிரார்த்தனையை, எங்களுடைய எதிர்ப்பை வெளியிடக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும். ஊராக நாம் பழமுனை மண்ணாக இந்த பிரதேச மக்கள் எல்லோருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த எதிர்ப்பை வெளியிட வேண்டும். எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலே எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் முறையான ஒரு கட்டுக்கோப்போடு, அந்த ஒழுக்கத்தோடு, வீதி ஒழுங்குகளை பேணி, நாட்டினுடைய சட்டங்களை மதித்து, கௌரவமான வார்த்தை பிரயோகங்களோடு எங்களுடைய உரிமைகளை வெளிப்படுத்துவதற்கு எல்லோருக்கும் அந்த அதிகாரம், அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவேதான் அந்த விதத்திலே நாங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம், பிரார்த்தனை செய்வோம். ஒரு அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பங்கு பெற்றுவோம். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மண்ணிலே மிக விரைவிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன மண்ணை எங்களுக்கு நீ மீட்டு தந்தருவாயாக. யா அல்லாஹ் சுதந்திர நாடாக நீ அந்த மண்ணை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் அந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய சூழலை நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அந்த மண்ணை முஸ்லிம்களுடைய பூர்வீக இடமாக நீ மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ மீட்டு தந்தருவாயாக. யா அல்லாஹ் அதற்காக போராடுகின்ற மக்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த சிறார்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த பெண்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த வயோதிபர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த மண்ணிலே அந்த மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு எந்த கஷ்டத்தை நீ கொடுத்துறாதே. யா அல்லாஹ் அந்த மக்களுடைய பசியை போக்கிறியா அல்லாஹ், அந்த மக்களுடைய பட்டினியை போக்கிறியா அல்லாஹ், அந்த மக்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களை நீ கொடுத்துறியா அல்லாஹ், அவர்களுக்கு தேவையான மின்சாரம், தண்ணீர், உணவு வசதிகள் அத்தனையும் கொடுத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் அதற்காக போராடுகிறார்களோ, குரல் கொடுக்கிறார்களோ அத்தனைவர்களுடைய போராட்டத்தை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் முஃமினான உறவாக எங்களுடைய முதலாவது முஸ்லிம்களுடைய கிபிலாவுக்காக எங்களால் முடிந்த அளவு யா அல்லாஹ் முயற்சிகளையும் பிரார்த்தனைகளும் செய்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். அந்த மண்ணை யா அல்லாஹ் நிம்மதியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு சுதந்திர பூமியாக நீ உனது அருளால் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நீ சொல்கின்ற அந்த முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்ற நாளை மிக விரைவாக என் கண் முன்னால் நீ காட்டி அருள்வாயாக. யா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் வஹிதுல்லாஹ் فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعات ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم بالبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى ولا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا وهو أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين.
جعلنا الله إياكم ممن اتقى ونجا وجعلنا الآخرة خيرا من الأولى وجعلنا الجنة منجأ وملجأ برحمتك يا أرحم الراحمين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. بارك الله لنا ولكم العظيم. واستغفروا الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصل به عين بنظر. أما بعد فإني أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ به بنفسه تعظيما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وعجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبو بكر بن الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن الستة الباقين من العشرة المبشرين وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن السبطين الشهيدين الكريمين الفاضلين سيدا شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن الزهراء البتول فاطمة بنت سيد الرسول رضي الله تعالى عنها وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم أنقذ المسجد الأقصى من اليهود الغاصبين. اللهم اكتب الأمن والسلامة في فلسطين. اللهم اكتب الأمن والسلامة في غزة. اللهم احفظ أرواحهم وأموالهم وأولادهم برحمتك يا أرحم الراحمين. اللهم تقبل شهداءهم وعاف مبتلاهم واشف مرضاهم. اللهم اهلك الكفرة الذين يصدون عن سبيلك يكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم حرر المسجد الأقصى من اليهود الغاصبين. اللهم انقذ المسجد الأقصى من اليهود الظالمين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين. بارك الله لنا ولكم العظيم. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.